Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பூரி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடுற மாதிரியும் சாதத்துல அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரியும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லா வகையான வெரைட்டி ரைசஸ் கூடவும் தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்ல முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 4 முட்டை சேர்த்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்காக பணியாரக்கல்ல நல்லா சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு குழிலையுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை மிக்ஸை இது உள்ள ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே இதை திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வேகணும், அப்போதான் முட்டை உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். பாருங்க, ஒரு சைடு நல்லாவே வெந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடையும் திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த முட்டை கலவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த டைம்ல நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நீங்க தனித்தனியா சேர்க்க போறீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் சேர்த்திருக்கேன். விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா முட்டை, அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கலாம். முட்டை பணியாரம் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த முட்டையோட நல்லா கோட்டாயிருக்கு பாருங்க. இந்த டைம்ல இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை பணியார மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்துல அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரி கூட சைட் டிஷ்ஷா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.